ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் கோம்போ தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் கோம்போவில் ஒரு சூப்பரான முட்டை குழம்பு கூடவே ஒரு அருமையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. இப்போ எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு சின்னதாக நட்சத்திர சோம்பு இது சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு ருசியே எதுனா இந்த வெங்காயம் நல்லா வதங்குறணும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற சமயத்தில் நம்ம முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சிடலாம். ஸோ ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இப்போ அப்பப்போ இந்த முட்டை குழம்புக்கு போட்டிருக்கிற வெங்காயத்தை நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த சமையலை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கீரை பொரியலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கீரையை ஏற்கனவே நல்லா நல்லா உருவிட்டு அலசி வச்சுருக்கேன். அந்த இதை அப்படியே தண்ணி வடிச்சிட்டு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். ஸோ கீரை பொரியலுக்கு ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துடக்கூடாது. நல்லா கீரை வெந்துடணும். ஸோ நல்லா கீரை வெந்து நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சேர்க்கணும். எப்பயுமே கீரை செய்யும் போது உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அது கீரை பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அதே சமயம் இந்த குழம்புக்கு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவு நல்லா வதங்க பிறகு இப்போ மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு 2 தக்காளி, கொஞ்சோண்டு சோம்பு, வரமிளகா சேர்த்துருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி 2 தக்காளி தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் குழம்புக்கு டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் 2 இல்லை 3 தக்காளியோ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ கீரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அந்த காரம், உப்பு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி கீரையும் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த குழம்புக்கும் பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த பொருட்கள். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம குழம்பும் சரி, எந்த ஒரு பொரியல் வறுவல் எல்லாமே நல்லா வதங்க தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்லா வதக்கி எடுக்கும் போதே நல்ல டேஸ்ட் வந்துடும். இப்போ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சூப்பர். ஆனால் ரொம்பவே ஈஸியாக, குயிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்போட மசாலா பேஸ்ட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அப்படி அதை பொறுத்து நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டிக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். நான் குழம்பு ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் எனக்கு வேணும். அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி வேறு கிண்ணமோ எல்லாத்தையும் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை குழம்புக்கு நல்லா குழம்பும் கொதி விட்டுருச்சு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை இந்த குழம்புக்கு நீங்கள் உடச்சும் சேர்க்கலாம், இல்லைனா வேக வச்சும் சேர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வேக வச்சு சேர்க்க போகிறேன். ஸோ வேக வச்ச முட்டையை நல்லா கீரை போட்டுக்கோங்க. கீரை போட்டிங்கன்னா அந்த உப்பு காரம்லாம் உள்ளே நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு சூப்பராக ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ ஒரு கமகமன்னு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நமக்கு லஞ்ச் ஒரு எளிமையான ஒரு ஈஸியான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சாதம், முட்டை குழம்பு, கூடவே கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை பொரியல். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரிச்சான ப்ரோட்டீன், அயன் ரிச்சான ஒரு லஞ்ச் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்மியான டைம் தான் எடுக்கும் இது எல்லாமே ரெண்டுமே செய்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.